விழாவின் நாயகனாக தேர்ந்து கொண்டிருக்கும் நம்மளுடைய இசை நாயகன் இமான் சார் அவர்களையும் மற்றும் நமது படக்குழுவினர் அனைவருக்கும், அதோடு மட்டுமல்லாமல் எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கும் சிறப்பு அழைப்பாளர்கள், டைரக்டர்ஸ் அண்ட் பத்திரிகை நண்பர்கள் மற்றும் எங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சினியின் ஃபீல்டில் போகணும் அப்படின்னு. பேசிக்காகவே நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுடைய பயணம்ன்றது டெக்னாலஜி ஃபீல்டில், ஐடி இண்டஸ்ட்ரியில் தான் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிச்சு. அந்த துறையில் பார்த்தீங்கன்னா அட்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் கடந்த ஒரு 18 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் எந்த ப்ராடக்ட் வந்தாலும் இமீடியட்டாக நாங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு ரிசர்ச் பண்ணி அந்த ப்ராடக்டை மோஸ்ட்லி நம்பர் ஒன்னாக கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வளர்ந்து வந்த பாதை எல்லாமே பில்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச். எங்களுடைய இது பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களுடைய லைஃபு, எங்களுடைய இது எல்லாமே நாங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்து உருவாக்குனது தான். அதே மாதிரி தான் நாங்கள் உங்களை எல்லாரையும் நம்பி வந்திருக்கோம். இந்த துறையிலையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய சாதனை பண்ணுவதற்கு நீங்கள் அனைவரும் எங்களுக்கு உறுதுணையாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிஸ்னஸில் ஓரளவு நல்லா பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து நம்ம போக வேண்டியது பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபீல்டு தான். ஒன்று பார்த்தீங்கன்னா அரசியல், ரெண்டாவது சினிமா. அரசியல் ஆல்ரெடி நாங்கள் இருக்கோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அரசியலில் தான் நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த கடந்த ஒரு 5 வருஷமாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா சினிமாவில் இப்போ ஒரு சின்ன மைல்கல் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக மக்களை நம்பி நாங்கள் பார்த்தீங்கன்னா இறங்கியிருக்கோம். ஒரு நல்ல நோக்கத்தில் நல்ல ஒரு கதையை எங்களுக்கு ஆரம்பமே நல்ல கதையை அமைஞ்சிச்சு. அதுவும் என்னுடைய சகோதரர் சுந்தரபாண்டி மூலமாக பார்த்தீங்கன்னா வந்துச்சு. நம்மளுடைய இயக்குனர் ராஜ்மோகன் சார் பல வழியில் ட்ரை பண்ணியிருக்காரு. பட் பார்த்தீங்கன்னா நானும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டாக நல்ல ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்துச்சுன்னா நம்ம பண்ணலாம், ஒரு சின்ன பட்ஜெட்டில் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் இந்த ஒரு கதையை பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி நேரம் உட்காந்து விடாமல் இன்ச்சு பை இன்ச்சாக ஒரு 2 பாட்டில் தண்ணியை முழுசாக குடிச்சு சொன்னார் நம்மளால் ராஜ்மோகன் சார். இருந்தாலும் ரொம்ப ஒரு எனக்கு இதுதான் புதுசு, இந்த கதை கேட்குறதே புதுசு. கதை கேட்டுட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய இன்ட்ரப்ஷன்ஸ் இருந்துச்சு. இருந்தாலுமே அவருடைய வேலையை கரெக்டாக பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கதையில் நான் முழுசாக கேட்கல. ஆனால் பட் மேம் ஃபுல்லாக கேட்டாங்க. எங்கள் வீட்டில் அவங்க ஃபுல்லாக கதையை கேட்டாங்க. ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பயே கிரீன் சிக்னல் கொடுத்துட்டு அப்பயே கையில் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸாக ஒரு 5 லட்ச ரூபா எடுத்து கொடுத்து நீங்கள் போய் வேலையை ஆஃபீஸ் போட்டு ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா ஒரு கண்டென்ட் நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் யாரை சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்கும்போது அப்பயும் சொன்னார், நம்மளுக்கு பிடிச்ச ஹீரோ. நம்ம பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எந்த படம் வெளியே வந்தாலும் அவர் இல்லாத ஒரு படமே இல்லை. அந்த மாதிரி ஒரு ஆக்டரை வச்சு நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு பேசிக்காக எனக்கு அவர் யோகி பாபு சார் ரொம்ப பிடிக்கும். அவருடைய சின்ன அந்த விஷயத்துலையுமே அவருடைய அந்த முகபாவனையிலே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா காமெடி பண்ணிவிட்டு போகிற போக்கில் காமெடி பண்ணிட்டு போகிறாள். அவர் பார்த்தீங்கன்னா எனக்கு அடுத்த நாளே கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கதை சொன்னாங்க, உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டார். ஆமாம் நான் எனக்கு ஓகே தான் சார், 100% நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டாக கால் சீட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா அவரே நேரில் வந்துட்டார். எங்கள் கம்பெனிக்கு நேரில் வந்துட்டு உட்காந்து பேசிட்டு அங்கே திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு அப்படியே கம்பெனிக்கு விசிட் பண்ணிவிட்டு அங்கே ஷூட்டுக்கு வந்திருப்பார் போல். டேரெக்டாக பார்த்தா இதுக்காக வரல, ஷூட்டுக்கு அப்படியே ஆஃபீஸுக்கு நம்ம பார்த்துட்டு அப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டோம், ஓரல் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு வந்தோடனே டேரக்டர் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் போட்டு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு போது பார்த்தீங்கன்னா ஆடிஷன்ஸ் நிறையா பார்த்தீங்கன்னா யாரை நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஏன்னா எனக்கு இந்த இண்டஸ்ட்ரி நியூன்றனால அவங்ககிட்ட எல்லா பொறுப்புமே கொடுத்துட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா மேம் நம்ம மஹி மேமை சூஸ் பண்ணாங்க. ஒரு 3 பேரை சூஸ் பண்ணி அனுப்பிட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா மேமை சூஸ் பண்ணது மேம் எங்கள் வீட்டுக்காரமாக தான் மேமை சூஸ் பண்ணாங்க. மேமுக்கு ரொம்ப நன்றி. மேம் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சார் இமான் சாரோட இசைக்கு ஏற்ற மாதிரியே அவங்களுடைய ஸ்மைலு அவங்களுடைய ஆக்டிங் எல்லாமே இருந்திருக்கும். அதுக்கு ரொம்ப நன்றி மேம், நல்லா ஆக்ட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. இமான் சார் பார்த்தீங்கன்னா இது ஹீரோயினை பார்த்தாரா இல்லை விஷுவல்ஸ் பார்த்தாரா என்னன்னு தெரியல. அவருடைய அந்த இசையை பார்த்தீங்கன்னா
ஒரு பெர்ஃபெக்டான லவ்வுக்கு எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணம் முடிச்ச தம்பதிக்கும் சரி, இப்போ நம்மளே பார்த்தோம் காதல் தம்பதிக்கும், அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷனல் சாங்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாங், நல்ல சாங் வந்து இருந்துச்சு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் நம்ம எடுத்து ரீட் பண்ணி பார்த்தோம்னா அவ்வளோ பெர்ஃபெக்டாக லிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சார் எழுதி கொடுத்துருக்காரு. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அதை தாண்டி படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காமெடிஸ், சின்ன சின்ன காமெடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதுபோக நம்ம குடும்பத்தில் நம்ம இன்னைக்கு ரியல் டைமில் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒவ்வொரு பிரச்சனையும், உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்திலலாம் அம்மா அப்பா இருப்பாங்க, அதை தாண்டி யார் இருப்பாங்கன்னு பார்த்தா முக்கியமான கேரக்டர் மாமியார். மாமியார் கேரக்டர் மேம் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி மாமியாரை தான் நம்ம இன்னைக்கு ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படி தானே? ஒன்றும் சத்தம் இல்லாமல் இருக்கீங்க, மாமியாரை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோமா இல்லையா? அந்த ஒரு கேரக்டர் வந்து பார்க்கும்போதே வந்து பார்த்தோன்னா ஐயோ ஏன் மாமியா இப்படி தான் பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி. ஏன் மாமியா அப்படிலாம் கிடையாது, ஏன் மாமியா வந்து தங்கமான மாமியா. ஆமாம், விசுவச்சிருவாங்க அந்த மாதிரி. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட தாய்மாமன் கேரக்டர், நான் வந்து வில்லனாவே ஒருத்தரை பார்த்தவரை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நல்லவராக பார்த்துட்டு இருக்கேன் அந்த படத்தில். அவர் வந்து பார்த்தீங்கன்னா தாய்மாமனுக்கு உகந்த தாய்மாமனா கரெக்டாக எந்த நேரத்தில் என்ன மாதிரி டிசிஷன் எடுக்கணும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அங்கே ஃபிட் ஆகிற மாதிரி பண்ணியிருப்பார். அப்புறம் அடுத்த கேரக்டர்ன்றது உங்களுக்கு தெரியும், ஒரு பெரிய கேரக்டர், போலீஸ் கேரக்டர். இந்த இடத்துல போலீஸ்க்கே சூட்டான நம்ம அடிக்கடி பார்க்குற எல்லா படத்துலையும் பார்க்குற ஒருத்தர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லணுன்ற அவசியம் இல்லை, சாரா அருள்தாஸ் சார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும், போலீஸுக்கு ஃபிட்டானவர். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷூட்டிங் நடக்கும்போது கரெக்டாக வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முடியெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருப்பாரு. செம்ம ஃபிட்டாக இருந்துச்சு சார், சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தீங்க அதில். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் கேமராமேன்லேருந்து லிரிசிஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சாங்ஸ் வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக வந்திருக்கு. படம் வந்து இன்னைக்கு நீங்கள் பத்திரிகை நம்பராக இருக்கட்டும், நம்மளுடைய டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்துருக்காங்க. நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட கண்டென்ட் ஓரியன்டாக இன்னைக்கு இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில் மட்டும் இல்லை எந்த இண்டஸ்ட்ரியிலையும் இந்த மாதிரி ஸ்கேம் நடக்கிறத யாருமே எடுத்துகிட்டு போய் சேர்க்கலை. அந்த மாதிரி ஒரு ஸ்கேம் பேஸ் பண்ணி எடுத்துருக்கோம். ஏன்னா இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து 2 வீலர்லேருந்து கார்லேருந்து உதாரணத்துக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஏதோ ஒரு வெஹிக்கிள், இன்றைக்கி காரை கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓலாக்கு விட்டுருக்கோம், அது இல்லாமல் வந்து உபருக்கு வாங்கி விட்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதை தாண்டி இன்றைக்கி பைக் ரைடு முதல்ல வந்துடுச்சு. அந்த மாதிரி எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய நம்மளுக்கு அடுத்த ஒரு காலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எடுத்து தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டாக கொண்டு வந்திருக்கோம். இதை பத்திரிகை துறை நண்பர்களும் நம்மளுடைய சகோதரர் அனைவரும் வந்து பார்த்தீங்கன்னா இதை கரெக்டாக மக்களுக்கு எடுத்துகிட்டு போய் சொல்லணும்னு நான் என்னுடைய அன்போடு தாழ்வான வேண்டுகோளை எடுத்துக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்த எல்லாருக்குமே என்னுடைய நன்றியையும் என்ன சொல்கிறது நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுபோக இதில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது வந்து தொடக்கம் தான். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவோம். அது அடுத்தடுத்த ஆடிஷன்ஸ் வந்து ஆடியோ லான்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பிரம்மாண்டமாக வந்து பண்ணுறதுக்கு எங்களுக்கு இது எல்லாமே ட்ரையல் அண்ட் எரராக நாங்கள் போயிட்டுருக்கோம். அடுத்தடுத்த படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பிரம்மாண்டமாக பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். எங்களோட சேர்ந்து ஏற்கனவே நாங்கள் எங்களோட பயணித்த எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து ட்ராவல் பண்ணணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மைனா மேடம் அவங்களுடைய ஆக்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமாக இருக்கும். அண்ணா காளி வெங்கட் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு என்ன சொல்கிறது, நான் அவரை போய் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கால் சீட்டு கேட்குறதுக்கு டைரெக்டாக படம் பண்ணுறதுக்கு முன்னாடியே டைரெக்டாக போய் பார்த்துட்டு தான் பண்ணேன். அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட வந்த என்னுடைய நண்பர்கள் எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஒரு தயாரிப்பாளர் முதல் படத்துல இவ்வளோ தெளிவா பேசுனதை நான் இப்பதான் என்னுடைய மேடை மாதிரி இருக்கு. என் திரைப்படத்தில் நாம் பணிபுரிந்த டெக்னீஷியன்ஸ் ஆல்மோஸ்ட் ஆடிட்டர் சேகராக இருக்கட்டும், இமான் சாராக இருக்கட்டும், எடிட்டர் காசி விஸ்வநாதன் சாராக இருக்கட்டும், என்னுடைய நெருங்கிய நண்பரான லெனின் பாரதி, எல்லோரும் இந்த திரைப்படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ராஜ்மோகன் என்னுடைய ராஜபாட்டி திரைப்படத்தில் உதவி இயக்குனராக ஒர்க் பண்ண. அப்படி அது எப்படின்னா வந்து நான் வீட்டிலேருந்து இப்போ அழகசாமி குதிரை ரீதா கடைக்கு போயிட்டு இருந்துச்சு, போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருந்துச்சு. வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்பான், நான் கூப்பிட்டு சொல்லுவேன் அடுத்த வாரம் பார்த்தம்பின்ட்டு. பிரசாத் லேபுக்கு போய் நிற்கும்போது அங்கே போய் நிற்பான், வீட்டிலேருந்து பிரசாத் லேபுக்கு போகிறதுக்குள்ளேயே வந்து நின்றுருப்பான். நான் தான் அடுத்த வாரம் வர சொன்னேன்ல,
என்னை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணி என்கிட்ட வந்து வாய்ப்பு வாங்கினது வந்து இவன்ட்டு வந்து தப்பிக்கணும்னா வாய்ப்பு கொடுத்தாதான் நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்ட்டு வேற வழியே இல்லாமல் நான் வாய்ப்பு கொடுத்தது இவனுக்கு தான். ஸோ ரொம்ப 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 நல்ல ஒரு உதவி இயக்குனர், ரொம்ப நல்ல மனிதன். நிச்சயமாக இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இந்த திரைப்படத்தில் வந்து வெல்கம் பண்ணுறேன் முதல்ல தயாரிப்பாளரை கிருத்திகா தங்கபாண்டியன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நிறைய மேடையில் நான் சொன்னது தான், தி பெஸ்ட் திரைப்படங்கள் அப்படின்ட்டு நம்ம சேதுவாக இருக்கட்டும், அழகியாக இருக்கட்டும், நம்ம சுப்பிரமணியவரமாக இருக்கட்டும், வெண்ணிலா கபடி குழுவாக இருக்கட்டும், எல்லா திரைப்படங்களுமே முதல் திரைப்படம் ஃபர்ஸ்ட் தயாரிப்பாளர் எடுத்த திரைப்படங்கள் தான் தி பெஸ்ட் திரைப்படமாகவும் நல்ல திரைப்படங்களாகவும் தமிழ் சினிமாவுக்கு வந்திருக்கு. ஏன்னா அந்த முதல் தயாரிப்பு பண்ணும்போது மட்டும் அவங்களுக்கு வந்து கதையை நம்பி அந்த கண்டென்ட்டை நம்பி பண்ணுவாங்க. ஸோ அப்படியே இந்த கண்டென்ட்டை நம்பி பண்ண தயாரிப்பாளருக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும். இந்த மேடையில் இருக்க எல்லாரும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸு, நான் யாரை சொல்கிறதுன்னு தெரியல. நான் ஃபஸ்ட்டு ட்ரெயிலர் எனக்கு காமிச்சோன்னே யார் கேமராமேன் தான் கேட்டேன். ஸோ ரொம்ப கேமராமேன் ரொம்ப வந்து இந்த பட்ஜெட்டுக்குள்ள ஒரு நல்ல குவாலிட்டி கொடுத்துருக்கீங்க பிரதர், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அப்படியே ஆரம்பித்தோம்னா சுப்பிரமணியனே, தாசன், மதன் பிரதரு, அப்புறம் எல்லாருமே என்னுடைய கிட்டத்தட்ட தாசன் என்னுடைய அறிமுகம், நம்ம இவர் என்னுடைய அறிமுகம். ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. கார்த்திக் நேதா, காளிவெங்கடனோட நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். அரிவு மதன், இப்போ சொன்ன அந்த அரிவு படம் சொல்லவே வேண்டாம், அந்த பணியார சீன் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். இந்த படத்துலையும் வந்து ஒரு ரொம்ப பாசிட்டிவான ஒரு கதாபாத்திரம், எப்படி பைசன் ஒரு பாசிட்டிவான ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருந்தாரோ அப்படி ரொம்ப பாசிட்டிவான ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் அம்மா கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதான் இந்த படத்தில் வந்து ஹீரோ இப்படி யோகி பாபுவோ ஒரு படத்தில் வந்து ஒரு வில்லன் கதாபாத்திரம் ரொம்ப சரியாக எழுதப்பட்டுச்சுன்னா அந்த திரைப்படம் நிச்சயம் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லுவேன் நான். அப்படி இந்த படத்தில் வில்லன் கதாபாத்திரம் ரொம்ப சரியாக எழுதி அது மிகச்சரியாக நடிச்சிருக்கு அப்படி லெனின் பாரதி. ஸோ நிச்சயம் இந்த திரைப்படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது லெனின் பாரதியுடைய பேர் வந்து எல்லாருமே உச்சரிப்பாங்க, யார் அந்த கேரக்டர், யார் அந்த மலையாளி அப்படின்ட்டு. அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸு. நம்ம ஒரு சிறந்த இயக்குனராக பார்த்த லெனின் பாரதி இந்த திரைப்படத்தில் மிகச்சிறந்த நடிகராக எல்லாராலும் பாராட்டப்படுவாருங்கிறது இந்த நேரத்தில் நான் குறிப்பிட்டு சொல்லிக்க விரும்புகிறேன். வேற யாரு, மைனா, எல்லாருமே வந்து சென்றாயன், எல்லாரும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த திரைப்படம் நிச்சயமாக பெரிய வெற்றி அடையணும். இந்த திரைப்படத்தில் வந்து நம்ம ஆட்டோ ரமேஷ் வந்து ஒரு ரொம்ப அற்புதமான கேரக்டர், நல்லா பண்ணியிருந்தார் ரமேஷ், வாழ்த்துக்கள். அந்த பாப்பா அவங்க பேர் தெரியல, ஹபீபியில் நடிச்சிருந்தாங்க, அவங்களும் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தில் வந்து ரொம்ப யோகி பாபு ரொம்ப சரியான ஒரு இந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற ஒரு கேரக்டர். ஏன்னா ஒரு அந்த ஸ்கேம் ரொம்ப புதுசாக இருந்துச்சு. இப்படிலாம் ஸ்கேம் நடக்குமா அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அது ஒரு டீட்டெயில் வெர்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்காத ஒரு உலகத்துக்குள்ள கூட்டிகிட்டு போன மாதிரி இருந்துச்சு. ஒரு சின்ன பட்ஜெட்டை ரொம்ப நேர்த்தியாக டைரக்ஷன் பண்ணியிருக்கா அப்படி ராஜ்மோகன். நிச்சயமாக வந்து ஒரு புதுமுக இயக்குனர் மாதிரி தெரியல, ராஜ்மோகன் சிறந்த இயக்குனராக தமிழ் சினிமாவில் வருவா. அப்படி அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் என்னுடைய விசஸையும் தெரிவிச்சுக்கிறேன். இமான் பிரதர், இப்போ போல மெலோடிஸ், லவ் யூ பிரதர், தேங்க்யூ. தேங்க்யூ சுசி. அடுத்ததாக காரங்கள்லாம் வந்துட்டு நிறைய விஷயம் கம்யூனிகேட் பண்ண மறந்துடுவேன் இந்த இருக்கிற டென்ஷனில். ஸோ எனக்கு வந்து நான் என்ன நினைக்கிறேன்றதை யோசிச்சு கரெக்டாக ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் சோபிகா ராமசாமி டெக்னிக்கலாக வந்து எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க. அப்புறம் சபரி, அப்புறம் கேஷோ, ஸோ அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் மிக முக்கியமாக ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் மேமன் சாருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய டைம் வந்து போனதுக்கப்புறம் சில தேவைகள் இருந்தது. ஆக்சுவலாக அந்த நேரத்தில் சொன்னால் இருக்கிறத வச்சு பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லிடுவாங்க. பட் ஆனால் வந்து நான் கேட்ட அடுத்த நிமிஷம் வந்து வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எக்யூப்மெண்ட் சப்போர்ட்டாக இருக்கட்டும், நிறைய விஷயங்களாக இருக்கட்டும், நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இந்த படத்தை அண்ணன் யோசித்த மாதிரி நான் எடுக்கிறதுக்கு வந்து நிறையா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க ஆக்சுவலாக டீம், ப்ரொடக்ஷன் டீம். ஸோ அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் சார். இந்த படம் வந்து ஒரு வெற்றி படம் அமையும்னு நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன் சார். ஆக்சுவலாக அடுத்து வந்து ராஜண்ணன். இந்த படம் வந்து ஆக்சுவலாக லெனின் மூலமாக தான் நான் வந்து இந்த படத்துக்குள்ளே வந்தேன். இந்த படம் வந்து எனக்கு ஒரு அண்ணனை தந்துருக்குன்னு தான் சொல்லணும். ஆக்சுவலாக
ராஜனோட சேர்ந்து நாங்கள் ஒர்க் பண்ணும்போது என்னன்னா வந்து நிறைய டைம் எனக்கு சந்தேகம் என்ன சந்தேகம்னா வந்து கேட்டேன் அவர்கிட்ட உண்மையிலே சொல்லுங்க இது வந்து மொதல் படம் தானே அது கேட்டேன் பொய் சொல்றீங்களான்னு கேட்டேன் இல்லை முதல் படம் தான் அப்படின்னாரு. ஏன் அப்படி கேட்டேன்னா வந்து ரொம்ப வந்து மெச்சூர்டா நிறைய படம் பண்ண டேரக்டர் மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் படம் பண்ற ஒரு எந்த ஒரு படப்படப்பும் இல்லாம நிறைய காம்பவுண்ட் கம்போஸ்டா நிறைய விஷயம் எனக்கு கம்யூனிகேட் பண்ணாரு. அந்த ஒரு சாங் பாத்தீங்களா, அந்த சாங்ல வந்து அந்த லைட் ஆன் பண்றதுக்கு வந்து அவ்வளவு மெனக்கெட்டார். ஆக்சுவலா எனக்கு சில டைம்ல வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா வந்து இது எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போறேன் நான் குழம்பிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் இல்லை எனக்கு வந்து இதுக்கப்புறம் ஹை பீம் வரணும், அதுக்கப்புறம் லோ பீம் வரணும், அதுக்கப்புறம் தான் அவர் ஆன் பண்ணணும் அப்படின்னு ஒன்னொன்னா சொல்றாரு. ஸோ அதெல்லாம் வந்து நிறைய விஷயம் வந்து நிறைய ஒரு மைண்ட்ல பிக்சரைஸ் பண்ணி வச்சிருந்தாரு. ஸோ எனக்கு வந்து இந்த படத்துல மெயினா என்ன தேவைப்படுதுன்னா அவர் யோசிக்கிற விஷயம் அதை அப்படியே டெலிவர் பண்ணா போதுன்ற வந்து அதுக்குள்ள ஒரு சினிமாட்டோகிராஃபரா என்னென்ன விஷயங்கள் ஆட் ஆன் பண்ணிக்கலாம், இந்த விஷயம்லாம் பண்ணிக்கலாம்னு சில கேட்கும்போது வந்து நல்லா இருக்கும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு கோஆர்டினேஷனா ஒர்க் பண்ண ஆக்சுவலா அந்த படம். இந்த படம் வந்து ஆக்சுவலா வந்து அவருக்கு ஒரு மிக முக்கியமான படமா அமையல அவரோட கரியர்ல. ஏன்னா அந்த அளவுக்கு உழைப்பு போட்டிருக்காரு. இந்த படம் வந்து ஒரு நல்ல படம். ஆக்சுவலா இது ஒரு ஆட்டோ ஸ்கேம் பத்தின படமா இருந்தாலும் இது வந்து ஒரு ஃபேமிலி குட் என்டர்டைனர். ஆக்சுவலா தேட்டர்ல வர்றவங்களுக்கு ரொம்ப திருப்திப்படுத்தணும் நான் ஸ்ட்ராங்கா நம்புறேன். அப்புறம் படத்தில் நடிச்ச நடிகர்களுக்கு எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப குட்டியான ஒளிப்பதிவாளர். 20 ஆண்டுகளா ஒட்டி உறவாடி இருக்கிற அத்தனை உறவுமே இங்கே பார்க்குறேன். எல்லாரோடையுமே பெரும்பாலும் வேலை செஞ்சுருக்கோம், வேலைன்னு இல்லை இருந்திருக்கோம். முதல்ல நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறது அந்த பாடல்களில் பாடியவங்களுக்கு. அவ்வளோ உயிரோட்டமாக ஒவ்வொரு பாட்டையுமே பாடியிருக்காங்க. அவங்களுக்கு இந்த மேடையை பயன்படுத்திக்கிட்டு என்னோட நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். அதற்கு பெரும் காரணமாக இருக்கக்கூடிய இமான் சாருக்கு அடுத்த நன்றியும். புது புது குரல்களை தேடி தேடி அந்த குரல்களை வந்து பதிவச்சுட்டே இருக்காரு இமான் சார். இவங்க 2 பேருக்கு முதல் நான் நன்றி சொல்லிக்கிறேன். பிறகு வரவேற்கிறது தங்கபாண்டி சாரையும் மேமையும். வாங்க, சரியான படத்தில் தான் தொடங்கியிருக்கு உங்கள் பயணம். கலை எதுக்காகன்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஆர்ட் ஃபார் பீப்புள் சேக்கா, ஆர்ட் ஃபார் ஆர்ட் சேக்கா. அஃப்கோர்ஸ் ஆர்ட் ஃபார் பீப்புள் சேக் தான் இந்த திரைப்படம். கலை மக்களுக்கான கலை அப்படிங்கிறத ஆணித்தரமாக சொல்லக்கூடிய ஒரு படம். கதை அதுக்காக தான் நம்ம கலையை கொண்டு வந்தது அதுக்காக தான். ஒரு மாதிரி ப்ளஷரை நோக்கி போகிறதுக்காக இல்லை. நம்மளுடைய சமூகம் அன்றாடம் அந்த ப்ளஷருக்குள்ளே தான் இருக்குது. நம்ம ரொம்ப ஈஸியாக நம்மளை மயக்கமடைய வச்சிட முடியும். நம்ம அப்படி தான் இருக்கோம். அதுக்கு தனியாக கலைன்னு ஒன்று தேவையில்லை. நம்ம சமூக நிறுவனங்கள் நிறையா நம்மை மயக்கத்துக்குள்ளேயே வைப்பதற்கு திட்டமிட்டு கொண்டே இருக்கு. அதுக்கு எதிரான ஒன்றா தான் கலை அப்போது தொடங்கப்பட்டது. அந்த ஒரு நோக்கத்தை சரியாக புரிந்து கொண்டு எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் தான் இந்த அர்ஜுனன் பேர் 10. அது ராஜு நம்ம தோழர் அண்ணன் வரும்போது பேசுவார் நிறையா. இந்த படத்துக்குள்ள இருக்கிற பாடலுமே அதே மாதிரி மனித உணர்வுகளை, எளிய மனிதர்களுடைய எளிய உணர்வுகளை கொஞ்சம் கூட பூச்சு இல்லாமல் முலாம் இல்லாமல் அந்த போக்கிலேயே அந்த மொழியிலேயே எழுதணுங்கிறதுக்காக தான் அப்படி எழுதுனது. நீங்கள் கேட்டிருப்பீங்களா 2 பாட்டு, இன்னும் ஒரு 2 பாட்டு இருக்கு. ஒரு எளிய மனிதன் எப்படியெல்லாம் ஏமாற்றப்படுகிறான், யாரால் ஏமாற்றப்படுகிறான் அப்படிங்கிறது இந்த திரைப்படம் ரொம்ப தெளிவாக காமிக்கும். அது பாடல்களுமே அதை தான் பிரதிபலிக்குது. நம்ம பொதுவாக அரசு நம்மளை ஏமாத்துது, அரசாங்கம் நம்மளை ஏமாத்துது, அவங்க ஏமாத்துறாங்க இவ ஏமாத்துறாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? இல்லை, நம்ம ஒருத்தரை ஏமாத்திக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது இந்த திரைப்படம் ரொம்ப ஆழமாக சொல்லியிருக்கு. நம்ம எப்பயுமே அந்த ஒரு பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு நம்ம எஸ்கேபிஸ்டுக்குள்ளே போயிட்டே இருக்கோம். ஏதாவது ஒரு சந்தர்ப்பம், ஏதாவது ஒரு வாய்ப்பு அமைந்தால் நம்ம எல்லாருமே ரொம்ப நேசிக்கிறவங்களை ஏமாத்திடுறோம் இல்லையா? அதை இந்த திரைப்படம் வந்து எப்படி இனிக்க ஒரு மனிதனை நம்ம ஏமாத்துறோம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்க ஒரு படம். நம்ம அத்தனை பேருமே இந்த படத்தை பார்க்கணும். இந்த அளவில் இதோட நான் நிறுத்திக்கிறேன். வந்திருந்த அத்தனை பேருக்குமே என்னுடைய நன்றி. காளி வெங்கடண்ணா, லவ்யூண்ணா, மற்ற அத்தனை பேருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றி. லெனின் பாரதினா நடிச்சுக்கிறது அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு அப்பட்டமான மனிதர் அவர். இந்த படத்தில்
அவருடைய இயல்புக்கு மாறான ஒரு கதாபாத்திரம் இது. ஆமாம், நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பணியாற்றிய அத்தனை பேருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தயாரிப்பாளர்களுக்கு வாங்க, இதே மாதிரியான திரைப்படங்கள் நீங்கள் செய்யணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். சரி, ஒரு சின்ன அளவில் லாபம் பார்த்த உடனே சில பேர் உங்களை வந்து இந்த மாதிரி படங்கள் எடுங்க லாபம் பார்க்கலான்னு சொல்லுவாங்க. அது எதுவுமே நம்ப வேண்டாம். நல்ல படங்களுக்கு இங்கே மார்க்கெட் உண்டு, மக்கள் இருக்காங்க பார்க்கறதுக்கு. மக்களுக்கான படமே நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் எடுங்க, அதில் லாபம் இருக்கு. உடச்ச ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரியான படங்கள் எடுத்தால் மட்டும்தான் மக்கள் பார்ப்பாங்க, அதுதான் லாபம் பார்க்கும். அப்படிலாம் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். அப்படி நான் பார்க்கல யாருமே. அப்படி உங்களை ஏமாத்தினாங்க நம்பாதீங்க. ஒரு சினிமாவில் இருக்கிற ஒரு கலைஞனா, சினிமா நேசிக்கிற கலைஞனா நான் கேட்டுக்கிறேன். ஆமாம், அத்தனை பேருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள். ராஜு. ஆமாம், சரி. நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். இமான் இசை என்பது வெறும் கருவிகளின் சப்தம் மட்டுமல்ல, மக்கள் செவிக்குள் சென்று மருந்தாகி மனதிற்குள் நிற்கும் ஆன்மாவில் கலந்த ஒரு ராகம், ஒரு தாளம். வார்த்தையில்லா மௌனத்திற்கும் காதல் பேசும் கண்களுக்கும் இதயச் சிரிப்பில் மனம் சிறகடிக்கும். இமான், கமான், வாங்க பேசலாம். எல்லா துதிக்கிற மகிமையும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு. கவிதாக்கா தான் இப்படி மாஸ் பண்றீங்க. தேவ் சினிமாஸ்க்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தங்கபாண்டியன் சார் உங்களுக்கும், கிருத்திகா மேம்க்கும். கார்த்திக் நேதா சொன்னது போல் ரொம்ப சரியான படத்துல தான் நீங்க லான்ச் ஆயிருக்கீங்க. ஒவ்வொரு படத்தோடைய வெற்றி தோல்வி வந்து அது வெவ்வேறு காரணங்கள் இருக்கு. அது பிற காரணங்கள் நிறைய இருக்கு. அதெல்லாம் காலம், சூழல் அதெல்லாம் சேர்ந்து தான் வெற்றி தோல்வியை வந்து தீர்மானிக்குது. பட் ஒரு நல்ல படம் நம்ம எடுக்கிறது வந்து ஒரு நல்ல கதையை தேர்வு செய்து நல்ல படத்தை பண்றோம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அது மனிதர்களுடைய மூளை அது வேலை செய்து அதுதான் வந்து தேர்வு செய்யுது. உங்களுடைய மூளைகள் கரெக்டாக வேலை செஞ்சிருக்கு சார். கரெக்டான திரைப்படத்தை வந்து தேர்வு செய்து அதை ஒரு படமாக ஆக்கியிருக்கீங்க. அதுக்கு வாழ்த்துக்கள். மறுபடியும் நேத்தா சொன்னது போல் அடுத்தடுத்த திரைப்படங்களும் பொழுதுபோக்கு அம்சங்களும் உள்பட்டு அதே போல் நம்மளுடைய சமூகத்துக்கு தேவையான திரைப்படங்களாகவும் நீங்கள் கொடுக்கணும்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் சார். அண்ட் ராஜ்மோகன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஃபஸ்ட்டு படம் ஒரு ப்ராப்பர் ரிலீஸ் கிடச்சிருக்கு. அண்ட் ஒரு நினச்சபடி அது வந்து திரை வடிவமாக மாற்றுறதுக்கு உண்டான விஷயத்திலையும் வெற்றி பெற்றிருக்காரு. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். ஒரு ஃபஸ்ட்டு படத்தில் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அந்த சம்மந்தப்பட்ட இயக்குனருக்கே இருக்கும். நான் வேற ஒன்று எதிர்பார்த்த மாதிரி சில விஷயங்கள் அமையலை அப்படின்ற ஒரு வருத்தங்கள் வந்து நிறைய அறிமுக இயக்குநர்களுக்கு வந்து அது இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 85-90% மேலே நம்ம நினச்சது பேப்பரில் எழுதுனது அது கரெக்டாக டிரான்ஸ்லேட் ஆகிருக்கு ஸ்க்ரீனில் அப்படின்ற ஒரு திருப்தி வந்து அது ஒரு சில இயக்குநர்கள் தான் அது வந்து கிடைக்கும். அப்படி ரொம்ப திருப்தியான இயக்குனராக ராஜ்மோகன் இருக்காரு அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. ரொம்ப நேர்த்தியான ஒரு இயக்கம். வசனங்கள்லாம் ரொம்ப அருமையாக இருந்தது, ரொம்ப யதார்த்தமாக இருந்தது. லெனின் அவர்களுடைய நடிப்பு, அது நடிப்பு இல்லை, அது ஃபர்ஸ்ட்லாம் பார்த்துட்டு எனக்கு பயங்கர டென்ஷன் ஆகிட்டேன் முதல்ல பார்த்துட்டு. ஏன்னா அவர் லெனின் பாரதி சாரை வந்து நான் தெரியல வேற தோட்டத்தில் பார்த்துருக்கேன். இந்த படத்தில் இருக்க தோட்டத்தில் பார்க்கும்போது எனக்கு சார் தானே எனக்கு அடையாளமே தெரியல. யாருங்க பிடிச்சிங்க, எங்க பிடிச்சிங்க இந்த ஆளை அப்படின்னு வந்து நான் கேட்டேன். அவ்வளோ ஆத்திரம் வந்தது. இன்னும் எப்படி ஒரு எளிய மனிதனை எப்படி ஒருத்தர் வந்து எப்படிலாம் ஏமாற்ற முடியும் அப்படின்றத வந்து அது ரொம்ப நேரடியாக கடத்துது. அந்த ஒரு ஆத்திரத்தை வந்து ஆடியன்ஸுக்கு வந்து அதை பார்க்கும்போது அந்த நிச்சயமா அந்த ஒரு ஃபீலிங், நான் சொல்கிறேன், இந்த ஃபீலிங் வந்து நிச்சயமா அவங்க பார்வையாளனுக்கு வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ரொம்ப சரியான படம். அண்ட் அதை தாண்டி யோகி பாபு சாருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எதுக்குன்னா இந்த படத்துல ஆக்சுவலா ராஜ்மோகன் சார் தான் யோகி பாபு சார். அவர் தான் இந்த விக்டிமே. இந்த ஸ்கேமால வந்து ஏமாந்தவர் வந்து ராஜ்மோகன் சார் தான். ஸோ தன்னுடைய பாதித்த விஷயங்களை ரொம்ப அழகா அது வந்து ஒரு திரைக்கதையா ஆக்கி அது வந்து யோகி பாபு சார் மாதிரி ரொம்ப நேர்த்தியா அதை ஸ்கிரீன்ல அதை டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய ஒரு நடிகர். அதை தாண்டி அவருக்கு 1000 வேலை இருக்கு. சாப்பிட்றதுக்கே வந்து நேரம் இல்லாத ஒரு சூழல், தொடர்ச்சியாக படப்பிடிப்பில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தும்
தான் வேற வேற படப்பிடிப்புல இருந்தாலும் ராஜ்மோகன் சாருக்கு வந்து கால் பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டு இவர் சம்மந்தம் இல்லாம வேற ஏதாவது வேலையை பார்த்துட்டு இருக்காரு. நீ அந்த கதை வச்சிருக்கல, அந்த கதையை நம்ம பண்ணலாம் வான்னு சொல்லிட்டு வேற ஒரு வேலையில் இருந்தவரை கூப்பிட்டு வந்து இங்க ஒரு திரைப்பட இயக்குனரா மாற்றிய ஒரு பெருமை வந்து யோகி பாபு சாருக்கு. இல்லாட்டி அவரு வேற ஒரு பாதிப்புல அப்படியே இருந்திருப்பாரு. அவரு அதை வந்து இப்படி ஒரு இயக்குனரா மாற்றி அத பெரிய சப்போர்ட் சார். ஏன்னா வந்து இன்னைக்கு நீங்க சும்மா ஒரு 10,000 ரூபாய் நம்ம சொந்தக்காரங்களுக்கு கேட்டாலே டக்குன்னு கொடுக்க மாட்டாங்க. அப்படின்னு இருக்கும்போது ஒருத்தருக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஊக்கம் கொடுக்கறது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை, அதுவும் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில். அப்படி செய்த உங்களுக்கு இது போன்று நிறைய பல இயக்குநர்களுக்கு நீங்க வந்து அதுக்குண்டான பாதையை நீங்க அமைச்சு கொடுக்கணும்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் சார். அதுக்குண்டான மனசு உங்ககிட்ட இருக்கு, அதை கண்டு வியக்கிறேன் சார். அண்ட் சுசி சாருக்கு நன்றி. வந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அருள் சார் வந்து பயங்கர கடுப்பாக இருந்தது படம் பார்க்கும்போது, என்ன இப்படி ஒரு மனுஷனா அப்படின்ட்டு. அது ரொம்ப யதார்த்தமா அந்த கதாபாத்திரமாவே வாழக்கூடிய அந்த ஒரு மெஜிஷியன் சொல்லுவாங்களா, அது வந்து அருள் சாருக்கு அது ரொம்ப இயல்பா வருது. காளி சாருக்கு சொல்லவே தேவையில்லை, பயங்கர டீப் லவ் சார் உங்க மேல. அது வந்து நீங்க என்ன படம் எந்த கதாபாத்திரம் நடிச்சாலுமே வந்து அவ்வளோ லவ் இருக்கு. அண்ட் மதன் சார் அது வந்து அதான் நீங்க பார்க்கும்போது சொல்லிட்டு இருந்தேன், எல்லாருமே அந்த கதாபாத்திரத்தை நல்லா உணர்ந்து தான் வாழ்க்கையில இப்படி ஒரு பிரச்சனை இருந்தது, அந்த பிரச்சனைக்கு எப்படி சக மனிதன்கிட்ட பேசுவாங்கன்ற மாதிரி தான் இருந்தது. அந்த உரையாடல் எல்லாமே அப்படிதான் இருந்தது. அண்ட் கார்த்திக் நேதா அவர்களுக்கு உங்களுடைய தமிழுக்கு அடிமை சார் நான். அண்ட் வந்து உங்களுடைய பாடல்கள்ல உயிர்ப்பு இருக்கு, அது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு திரைப்பாடல்கள்ல வந்து அதோடைய சதவீதம் வந்து ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வரக்கூடிய சூழல்ல நம்ம பாடல்கள்ல வந்து ஒரு உயிர்ப்போட நம்மளுக்கு தமிழ் அழகான தமிழ் வந்து அது ரொம்ப அலாதையா இருக்கு, அதை பார்க்க வந்து ரொம்ப அலாதையா இருக்கு. அண்ட் உங்களுடைய சொல்லாடலுக்கும் நான் ஒரு ரசிகன். அண்ட் உங்களுடைய எண்ணங்களின் அணிவகுப்பு அது அழகா கொண்டு வந்து ஒரு பாடல் வரிகளுக்குள்ள அது கோர்த்து அதை பார்க்கும்போது ஒவ்வொரு வாட்டியும் அதை ரசிப்பேன். நீ வாட்ஸ்அப்ல அனுப்பும் போதெல்லாம் முதல்ல ரசிக்கிறது தான் வேலையா இருக்கும். அதுக்கப்புறம் ஏதாவது தேவைப்பட்டனா தான் 1-2 விஷயம் சொல்லுவேன். மற்றபடி ரொம்ப ஃபர்ஸ்ட் ஒரு ரசிகனா தான் அவங்களுடைய பாடல்களை அணுகிறேன் சார். இந்த திரைப்படத்துல நீங்க எல்லா பாடல்களும் எழுதுனது எங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி. அண்ட் இந்த திரைப்படத்துல 4 பாடல்கள், அந்த 4 பாடல்கள்ல ஒரு பாட்டு அந்த ஆராத்தி கண்ணுக்குள்ள பாட்டு நான் என்னுடைய குரல்ல ஒரு சின்ன கேப்புக்கு பிறகு ஒரு மெல்லிசை பாடல் பாடியிருக்கேன். அண்ட் மால்வி சுந்தரேசன், ப்ளீஸ் டு கம் ஆன் ஸ்டேஜ். ஜஸ்ட் இன்ட்ரோடியூஸ் யூ டு த மால்வி சுந்தரேசன் தான் வந்து அந்த சாமி தந்த வரமே என்ற பாடலை வந்து அவங்க குரல்ல பாடியிருக்காங்க. ரொம்ப இனிமையான ஒரு குரல். அவங்களுடைய குரல் நான் வந்து இன்ஸ்டால தான் அவங்களுடைய கவர் வெர்ஷன் சாங்ஸ் வந்து கேட்டிருந்தேன். அந்த குரல் ரொம்ப பிடித்திருந்தது. அப்புறம் தான் தேடி பார்க்கும்போது அவங்க நிறைய திரைப்பாடல்களுக்கு முன்னாடியும் பாடியிருக்காங்க. ஸோ இந்த பாடல் அவங்களுடைய லிஸ்ட்டில் இன்னும் ஒரு முக்கியமான இடத்த இந்த பாடல் வந்து சேரும், அவங்களோட வாழ்க்கையை மாற்றுகிற அண்ட் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பாடலாக இது அமையும் நான் எல்லாமே இறைவனை வேண்டிக்கிறேன். அண்ட் இந்த 2 பாடல் தவிர்த்து வேற இன்னும் 2 ஒரு மோட்டிவேஷன் சாங் இருக்கு. பொறு மனமே பொறு அப்படின்ற ஒரு பாடல், அதில் அறிமுகமாக இருக்கிற சிங்கர் ஹிருதய். ப்ளீஸ் சூப்பர் சிங்கர் ஃப்ரெட்டர்னிட்டிலேருந்து நிறைய சிங்கர்ஸ் நான் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். ஆச்சு ஒவ்வொரு இத்தனை வருடங்களில் ஈஸியாக ஒரு 145 சிங்கர்ஸ் அறிமுகப்படுத்தி